பொதுவாகவே இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனவு காணாத மனிதர்களே கிடையாது. எல்லா மனிதர்களுக்குள்ளாருமே ஏதாவது ஒரு கனவு இருக்கும், ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா மனிதர்களும் அந்த குறிக்கோளை அடைஞ்சாங்களா அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக கூட இருக்க வேண்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அவங்களுடைய பாடி வெயிட்டை குறைக்கிறது, தினமும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, தினமும் புத்தகம் படிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்களால செய்ய முடியாமல் அதை நினச்சி ஒரு ஏக்கமாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. யாருக்கும் எந்த குறையுமே கிடையாது. இப்போ என்னென்னா, ஒரு மன்னர் அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவர் பார்க்க வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது வேணும்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய நாட்டை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அவர் அயராமல் பாடுபட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே தினம் தினம் ரொம்ப ஜாலியாக அனுபவிச்சுக்கிட்டு வராரு. ஒரே ஒரு நாள் கூட சரியாக வேலைக்கு போனது கிடையாது, அரசவையை கூட்டினது கிடையாது, அமைச்சர்கள்கிட்ட பேசுனது கிடையாது. இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்ய மாட்டார். அவருடைய முழு நேர வேலையுமே காலையில் எழுவார், குளிச்சுட்டு சாப்பிடுவார், மறுபடியும் தூங்குவார், மறுபடியும் சாப்பிடுவார், மறுபடியும் தூங்குவார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளையுமே கழிச்சிக்கிட்டு இருந்தார். இதனால் என்னாச்சுன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு மன்னரை பிடிக்காமல் போயிடுச்சு. என்ன மன்னர் இவர், மக்களோட குறைகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு, மக்கள் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட எதுவுமே விசாரிக்க மாட்டேங்கிறாரு, அவர் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. இப்போ எல்லா மக்களுக்குமே இந்த மன்னருக்கு பதிலாக வேறு யாராவது இருந்தால் கூட நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாளடைவில் என்னாச்சுன்னா, அந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் கூட அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நாள் கூட அரசவையை மன்னர் வழிநடத்துனது கிடையாது. எந்த ஒரு ஐடியாஸுமே அவர் யாருக்கிட்டையுமே கேட்டதும் கிடையாது. அமைச்சர்கள் அவங்களுக்கு தோணுனதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால் நாளடைவில் அந்த நாட்டோட நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ மன்னர் தினம் தினம் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய உடம்புமே பெருத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய உருவமாக மாறிட்டார். அவரால் சரியாக நடக்கக்கூட முடியல. அவருடைய வெயிட் எக்கச்சக்கமாக அதிகமாகிடுச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா மன்னரால் எழுந்து நடக்கவே முடியலை. பெட்டில் படுத்திருந்தாருன்னா அவரை எழுப்பி விடுறதுக்கே 2 வேலையாட்கள் தேவைப்பட்டுட்டாங்க. ஒரு சமயம் அவர் அவருடைய உருவத்தை கண்ணாடியில் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ரொம்ப வெட்கக்கேடாக போயிடுச்சு. என்னது இது, நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், ஆனால் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலைமையை யோசித்து பார்க்குறாரு. இந்த நிலைமைக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இது எப்படியாவது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகளில் ஈடுபடுறாரு. உடனே அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அங்கே இருக்கிற எல்லா வைத்தியர்களுக்கும் ஒரு செய்தி ஒன்று அனுப்புகிறாரு. இந்த மாதிரி என்னுடைய உடம்பை குறைக்கிறதுக்கு யார் வேணாலும் உதவி செய்யலாம், எந்த மாதிரி மருந்துகள் வேணால் தயார் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய உடம்பு குறையணும், அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே செய்தி அனுப்புகிறாரு. இதை கேட்டுட்டு பொதுமக்கள்லேருந்து பெரிய பெரிய வைத்தியர்கள் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை மன்னர்கிட்ட செஞ்சு காட்டுறாங்க. ஒரு சிலர் மூலிகை வைத்தியம் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நிறைய வைத்தியர்கள் அவங்க தெரிஞ்ச அந்த மருந்துகளை மன்னருக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே மன்னரோட எடை குறையிறதா இல்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளுமே மன்னரோட எடை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ மன்னருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னும் ஒரு சில நாட்களில் என்னால் எந்திரிக்கவும் முடியாது போலையே, இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் ஆழ்ந்து கிடக்கிறாரு. அந்த சமயம் அந்த நாட்டுக்கு ஒரு துறவி ஒருத்தர் வராரு. அந்த துறவிக்கிட்டேயுமே இந்த மாதிரி செய்தி போய் சேருது. உடனே அந்த துறவி ஒரு செய்தியை எழுதி மன்னருக்கு அனுப்பி விடுறாரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் மன்னருடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியும், அவருடைய உடம்பை குறைக்கிறதுக்கு என்ன வைத்தியம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது என்னால் பண்ண முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் எந்த ஒரு அரண்மனைக்குமே வரமாட்டேன், நான் எப்போவுமே நான் இருக்கிற அந்த ஆசிரமத்தில் தான் இருப்பேன். உங்கள் மன்னர் மட்டும் நடந்தே என்னை பார்த்தாருன்னா நான் அந்த வைத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை அனுப்பி விடுறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு
ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது, சரி ஒரு வழியாக நம்மளுடைய உடம்பை குறைக்கிறதுக்கு ஒரு வைத்தியர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அது எப்படி ஒரு மன்னரை அரண்மனையை விட்டு அவர் வர சொல்லலாம், இது எப்படி சரியாகும், இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்களுமே மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, மன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வழி இதுதான், இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு வந்து குறையவே செய்யாது, சீக்கிரமாகவே நீங்கள் இறந்து போயிடுவீங்க, இந்த நாட்டுக்கு மன்னரே இல்லாமல் போயிடுவாங்க, அதனால் தயவு செஞ்சு ஒரு முறை முயற்சி பண்ணி தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட எல்லா அமைச்சர்களுமே அறிவுறுத்துகிறாங்க. சரி மன்னருக்கு வேறு வழி கிடையாது, சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறீங்க நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போர் வீரர்களை கூப்பிட்டு அவரை பொறுமையாக அந்த பெட்டிலேருந்து எழுப்பி நிற்க வைக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அடிகளாக முன்னாடி எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நடந்து அவர் மட்டும் தனியாக போகிறாரு. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறமா அந்த துறவி இருக்கிற அந்த ஆசிரமம் கண்ணுக்கு தெரியுது. இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு அங்கே போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த துறவி அங்கே இல்லை. அதற்கு பதிலாக அங்கே இருக்கிற மற்ற துறவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னா நீங்கள் வர்றதுக்குள்ளார எங்களுடைய தலைமை துறவி வந்து வெளியில் போயிட்டாரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்போ மன்னருக்கு இன்னும் கோபமாயிடுச்சு, என்னது இது ஒரு மன்னரவை இப்படி காக்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஆனாலும் வேறு வழி கிடையாது. சரி மறுபடியும் அங்கேருந்து நடந்து அரண்மனைக்கு வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி அப்படியே நடந்து அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் அன்னைக்குமே அந்த துறவி அங்கே இல்லை. இப்படியே ஒவ்வொரு நாளுமே மன்னரை வந்து அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த துறவி அவரால் பார்க்கவே முடியலை. இப்படியே 1 மாதம் உருண்டு ஓடிடுச்சு. மன்னருமே நடந்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல் எடையுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மன்னரால் ரொம்ப சுலபமாக எழ முடியுது, ரொம்ப சுலபமாக நடக்க முடியுது. 1 மாதம் கழிச்சு இன்றைக்கி எப்படியாவது அந்த துறவியை பார்த்தே ஆகணும், அந்த மருந்தை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட துறவியை பார்க்குறதுக்காக வேக வேகமாக நடந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த துறவி இருக்கிறாரு. அந்த துறவிக்கிட்ட, ஐயா உங்களை பார்க்குறது பெரும் பாக்கியமாக இருக்குது, நானும் 1 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்க்கவே முடியலை, தயவு செஞ்சு அந்த மருந்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. உடனே அந்த துறவி அங்கே இருக்கிற இன்னொரு துறவிக்கிட்ட ஒரு சின்ன குவளையில் ஒரு தண்ணீர் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை ஊற்றி மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. மன்னா இதை நீங்கள் அருந்துங்க, இதுதான் உங்களுக்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மன்னருமே ரொம்ப ஆசையோடு அதை குடிக்கிறாரு. குடித்து முடித்த உடனே அவருக்குள்ளாரே ஒரு மாற்றம் தெரியுது. என்னுடைய எடை வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இது என்ன மருந்துங்க ஐயா, தயவு செஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்க, என்னுடைய அரண்மனை வைத்தியர்கள்கிட்டையுமே இதே மருந்தை செய்ய சொல்லி நான் தினமும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, மன்னா நீங்கள் நினச்சது மாதிரி இது ஒன்றும் மருந்து கிடையாது, இது சாதாரண தண்ணி தான், இதுதான் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, சாதாரண தண்ணியை குடித்தா எப்படி உடம்பு குறையும், அது எப்படி சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு துறவி சொல்கிறாரு, மன்னா இப்போது கடந்த 1 மாதமாக நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்குள்ளாரே ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களால் அந்த பெட்டிலேருந்து எழவே முடியலை, 2 பேர் உதவியோடு தான் எழுந்தீங்க. ஆனால் இப்போது நீங்களாவே எழுந்து அங்கேருந்து வேக வேகமாக நடந்து வரீங்க. இதுதான் உங்களுக்கான மருந்து. எப்போ நீங்கள் அந்த முயற்சியை நீங்களாவே செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நினச்ச அந்த விஷயத்தை அடைய முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்களை நம்பிக்கிட்டு மற்றவங்க வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் நினச்சதை அடையவே முடியாது. இதுக்கப்புறம் தினம் தினம் உடற்பயிற்சி பண்ணுங்கள், நிறைய தூரம் நடங்க, கண்டிப்பாக உங்கள் உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னருக்கு அந்த அற்புதமான விஷயத்த துறவி சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து மன்னருக்கு அவர் செஞ்ச எல்லா தவறுகளுமே புரிஞ்சிருச்சு. தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு மன்னராக உருவெடுத்துட்டாரு. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க நாமுமே ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார கோட்டை கட்டி வச்சுருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் அது நிஜ வாழ்க்கையில் செய்யவே மாட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது தான். என்னைக்கு நீங்கள் நினச்சதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செயலில் தான் வெற்றிக்கான மந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.